முடிச்சுட்டாங்க போங்க நண்பர்களே, முடிச்சுட்டாங்க போங்க. வரப்போற வாரத்தை பொறுத்தவரைக்கு கடுமையான போட்டி இருக்க போகுது ப்ரோ. வேற லெவல்ல டஃப் ஆக போகுது. எண்ட் ஆஃப் த வீக்ல ஒரு நல்ல போட்டியாளர், ஒரு பெரிய தலைக்கட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. என்ன ப்ரோ சொல்ற, எனக்கு புரியல ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா நாமினேஷன் ப்ராசஸ் அந்த மாதிரி அமைஞ்சிருக்குது. எப்படி நாமினேஷன் ப்ராசஸ் அந்த மாதிரி அமைஞ்சிருக்குது. இந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல அதிகப்படியான மிச்சர் போட்டியாளர்கள் தப்பிச்சிட்டாங்க. மிச்சர் போட்டியாளர்கள் தப்பிச்சதுனால எல்லாமே பெரிய பெரிய தலைக்கட்டு தான் மாட்டி இருக்குது. அப்போ கண்டிப்பா யாருக்கு ஓட்டு போடலாம், யாரை சேவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்களே குழம்பிடுவீங்க. அதுல ஒரு பெரிய தலைக்கட்டு வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ என்னோட கெஸ் படி பார்த்தா ஒரு 9 பேர் இந்த நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்க ப்ரோ. 9 பேர் இந்த நாமினேஷன்ல மாட்டுவாங்க. அதுல 3 பேர் டீலக்ஸ் ரூமை சேர்ந்தவர்கள், மீதி 6 பேர் வந்து பிக் பாஸ் ஹவுஸை சேர்ந்தவர்கள். ஓகேவா? இப்போ ஆக்சுவலா கரெக்டான அப்டேட் இன்னும் கிடைக்கல. ஓகேவா? ஒரு சில பேரை மட்டும் மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நான் அதை கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டு என்னோட கெஸ் படி சொல்லியிருக்கேன். போன சீசன் நம்ம போட்ட கெஸ் எல்லாமே கரெக்டா தான் இருந்திருக்கு. ஒரு சில பேர் மட்டும் தான் தப்பிப்பாங்க. அந்த வகையில இப்போ ஒரு 9 பேர் என்கிட்ட மாட்டிருக்காங்க. ஓகேவா? இதுல நான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். டீலக்ஸ் ரூமுக்கு இங்க ஒரு பவர் உண்டு. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். டீலக்ஸ் ரூமை பொறுத்தவரைக்கும் பாதி பேர் மட்டும் தான் நாமினேஷன் ப்ராசஸ்க்குள்ளே வருவாங்க. அந்த பாதி பேர் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிடுவாங்க. ஓகேவா? சோ அவங்க வந்து இந்த நாமினேஷன் ப்ராசஸ்க்குள்ளே வர மாட்டாங்க. ஸ்டார்டிங்லேயே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிடுவாங்க. சோ அந்த வகையில இப்போ பாத்தீங்கன்னா டீலக்ஸ் ரூம்ல மொத்தம் 6 பேர் இருக்காங்க. ஓகேவா? 6 பேர்ல இருந்து 3 பேர் வருவாங்க. 3 பேர் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிடுவாங்க. அந்த 3 பேர் யார் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குவாங்கன்னா, என்னோட கெஸ் படி அரோரா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குவாங்க, கமாருதி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குவாப்ல, அடுத்தது வினோத். இந்த 3 பேரும் கண்டிப்பா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிடுவாங்க. எப்படி ப்ரோ இந்த 3 பேர் வாங்குவாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீக் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் வீக் ஸ்டார்டிங்ல இந்த 3 பேர் விட்டு கொடுத்தாங்க. இந்த 3 பேரும் ஓகே நாங்க நாமினேஷனுக்குள்ள போய்க்கிறோம், நீங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு ரம்யா ஜோ, சுபிக்ஷா, நம்ம துஷார் இந்த 3 பேருக்கும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை இவங்க விட்டு கொடுத்தாங்க. முக்கியமா நம்ம பிரவீன் காந்தி இதுல இருந்தார். பட் பிரவீன் காந்தி இன்னைக்கு எவிக்ட் ஆகி வெளியே போயிருவார்ல. அப்படி பார்க்கும்போது இந்த வீட்டுக்குள்ள மொத்தம் 6 பேர் தான் இருப்பாங்க. டீலக்ஸ் ரூம்ல மொத்தம் 6 பேர் தான் இருப்பாங்க. அந்த வகையில நம்ம அரோரா அவர்கள் கண்டிப்பா கேட்பாங்க, நான் லாஸ்ட் வீக் விட்டு கொடுத்தேன், எனக்கு இந்த வீக் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும்னு கேட்பாங்க. வினோத் அதே மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி கமாருதீன் 3 பேருமே கேட்பாங்க. 3 பேர் அதுக்கு டஃப் கொடுத்து சண்டையை போட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வாங்கிடுவாங்க. சோ மீதி 3 பேர் யார் இருக்கா? சுபிக்ஷா, ரம்யா ஜோ, வியானா. இந்த 3 பேரும் நாமினேஷன் ப்ராசஸ்க்குள்ள வந்துருவாங்க. கண்டிப்பா வந்துருவாங்க. அந்த அடிப்படையில் பார்க்க போனா, என்னோட கெஸ் படி பார்க்க போனா, முதல் ஆளா செலக்ட் ஆகிறது பாரு. இந்த நாமினேஷன்ல மாற்றுறது வந்து பாரு அவர்கள் செலக்ட் ஆவாங்க. அடுத்தது திவாகர் மாட்டுவாப்ல. எப்படி இந்த 2 பேரும் சொல்றீங்க அப்படின்னா, அதிகப்படியான பிரச்சனையை அந்த 2 பேரும் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதிகப்படியான பிரச்சனை இவங்க பண்ணியிருக்காங்க. முக்கியமா பாரு இந்த வீட்டுக்குள்ள பண்ணாத பிரச்சனையே கிடையாது. எல்லாரையுமே முதுகு பின்னாடி போய் பயங்கரமா பேசியிருக்காங்க. நிறைய வார்த்தைகளை கடத்திட்டு இருக்காங்க. நிறைய ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காங்க, மார்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் கண்டிப்பா பார்வை ஓட்டு போட்டு நாமினேஷனுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. ஸோ காய்ஸ், அடுத்த வாரம் தான் என்னங்கிறது தெரியும். யாருக்கு ஓட்டுகள் இருக்கும், யாருக்கு ஓட்டுகள் இருக்காது அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஸோ பார்வர்கள் கண்டிப்பா நாமினேஷன்ல மாட்டிடுவாங்க. ஒன்று, ஏன்னா எப்படி கமாருதீன் குத்துவாப்ல, வினோத் குத்துவாப்ல, அந்த பக்கம் பார்த்தா ஆதிரே குத்துவாப்ல, கெமி குத்துவாங்க, எல்லாருமே குத்துவாங்க. ஸோ கண்டிப்பா பார்வர்கள் நாமினேஷன்ல மாட்டிடுவாங்க. அடுத்தது திவாகர். ஸோ திவாகரை பொறுத்தவரைக்கும் என்னதான் அந்த வீட்டுக்குள்ள நல்ல பேர் வாங்கினாலும் அவங்களோட மைண்ட் செட்ல திவாகரை கொஞ்சம் லோவாக தான் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ எப்படியும் ஒரு 3 பேராச்சும் ஓட்டுகள் போட்டுருவாங்க. எந்த வகையிலாச்சும் 3 பேர் ஓட்டு போடுவாங்க. எப்படி சொல்லி போடுவாங்கன்னா, எல்லா பிரச்சனைகளும் வந்து பேசுறாரு, சும்மா சும்மா ஏதாவது பேசிட்டே இருக்காரு, அவருக்கு தெரியலனால என்னத்தையா பேசுறாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பா போடுவாங்க. ஸோ திவாகர் கண்டிப்பா நாமினேஷன்ல இருப்பாரு. ஸோ அடுத்ததான் நம்ம ஆதிரே அவர்கள் சொல்லவே வேணாம் ப்ரோ. இந்த வீட்டுக்கு பயங்கரமா சண்டையை போட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ்க்கான ரூல்ஸை மீறிட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கான எபிசோட்ல நம்ம சேதனை வச்சு பொழப்பாங்க. அந்த வகையில் கண்டிப்பா எல்லாரும் ஓட்டுகளை போட்டுருவாங்க. ஸோ ஆதிரே அவர்கள் நாமினேஷன் வருவாங்க. அடுத்தது வியானா அவர்கள். வியானாவை கண்டிப்பா தூக்குவாங்க ப்ரோ. ஏன்னா வியானா இந்த வீட்டுக்குள்ள கண்டென்ட்டே கொடுக்கல, சும்மா சுத்திட்டு இருக்காங்க. ஸோ ஒரு செட் ப்ராப்பர்ட்டியாக வியானா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வியானாவை கண்டிப்பாக நாமினேஷனில் கொண்டு வருவாங்க. அடுத்தது சுபிக்ஷாவை கொண்டு வருவாங்க. என்ன ப்ரோ சொல்கிறேன், சுபிக்ஷாவன்னா எஸ். ஏன்னா சுபிக்ஷாவுமே இந்த வீட்டுக்குள்ள ஒரு சில பேர்ட்ட பிரச்சனையை பண்ணி வச்சிருக்காங்க. முக்கியமாக பிக் பாஸ் ஹவுஸ் வந்து அந்த வேலையை பாருங்க, இந்த வேலையை பாருங்க, அதை ஏன் பண்ணல, இதை ஏன் பண்ணலன்னு சொல்லி சண்டையை போட்டு வச்சிருக்காங்க. எப்படி ஒரு 3 ஓட்டுகளையாச்சும் போட்டாச்சும் சுபிக்ஷா உள்ள எடுத்துட்டு வந்துருவாங்க. ஸோ சுபிக்ஷா நாமினேஷனில் மாட்டுவாங்க. அடுத்தது ரம்யா ஜோ நாமினேஷனில் மாட்டுவாங்க. ஓகேவா? ஸோ ரம்யா ஜோ கண்டிப்பாக நாமினேஷனில் இருப்பாங்க. ஏன்னா சேம் தான், உங்களுக்கே தெரியும், ரம்யா ஜோ வீட்டுக்குள்ள நிறைய சண்டையை போட்டு கத்தி வச்சிருக்காங்க. ஸோ ரம்யா ஜோ நாமினேஷன் மாட்டுவாங்க. அடுத்தது கெமி கண்டிப்பாக வருவாங்க ப்ரோ. நான் அடித்து சொல்கிறேன், கெமி கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா கலையரசன் ஓட்டு போட்டுருவாரு, திவாகர் ஓட்டு போடுவாங்க, அடுத்து நம்ம விஜய் பாரு ஓட்டு போடுவாங்க. இந்த 3 பேரும் சேர்ந்து, அதாவது முக்கியமாக இந்த ஊர்கிழவி கேங்கை சொல்கிறேன், இந்த ஊர்கிழவி கேங் வந்து கண்டிப்பாக கெமிக்கு ஓட்டை போட்டு நாமினேஷனில் கொண்டு வந்துருவாங்க. அடுத்ததாக பார்க்க போனால் எஃப்ஜே இல்லாட்டினா கனி, இந்த 2 பேரில் யார் ஒருத்தர் வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே வந்து வர்றதுக்கான வாய்ப்புக்கு அதிகமாக இருக்கும். ஓகே, எஃப்ஜே அவர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடைசியாக சபரி. ஸோ சபரியுமே கண்டிப்பாக நாமினேஷனில் இருப்பார். ஏன்னு உங்களுக்கே தெரியும் ப்ரோ, கண்டிப்பாக கமாருதீன் ஓட்டு போடுவாப்ல, அதுக்கு
அதுக்கப்புறம் எப்படி வீட்டுக்குள்ள ஒரு சில பேர் நோண்டுவாங்க. அந்த முக்கியமாக நம்ம அவங்க பேர் என்ன விஜே பார் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. யாராவது ஒரு சில பேர் கண்டிப்பாக நோண்டி ஒரு 3 ஓட்டுகளை போட்டு சபரியுமே நாமினேஷனில் கொண்டு வந்துருவாங்க. ஸோ ஒரு 9 பேர் என்னோட லிஸ்ட்டில் இருக்காங்க ப்ரோ. விஜே பாரு, திவாகர், ஆதிரை, வியானா, சுபிக்ஷா, ரம்யா, கெமி, எஃப்ஜே, அடுத்தது நம்ம சபரி. ஓகேவா, இந்த 9 பேர் என்னோட லிஸ்ட்டில் இருக்காங்க. எங்க ப்ரோ கலையரசன், எங்க ப்ரோ அப்சரான்னு கேட்டிங்கன்னா நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கான எபிசோடில் அவங்க 2 பேரையும் ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணுறாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கவங்களோட மைண்ட் செட் எப்படி ஆகும்னா, ஓகே இவங்களை ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணுறாங்க, அப்போ ஓட்டுகள் வந்திருக்கு, அப்போ இந்த வீட்டில் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, ஸோ இவங்களுக்கு ஓட்டுகள் போட்டு வேஸ்ட்டு, அதனால் நம்ம வந்து வேற யாருக்கா போடுவோம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நாமினேஷனில் டம்மி போட்டியாளர்களுக்கு இவங்க வந்து நாமினேஷனே பண்ண மாட்டாங்க. ஓகேவா, நாமினேஷன் ப்ராசஸில் இவங்க எப்பவும் போல அவங்களுக்குள்ள இருக்க கோபம் அந்த ஈகோவை காட்டுறதுக்கு பெரிய பெரிய ஆட்கள் மேலே தான் ஓட்டுகளை போடுவாங்க. அந்த அடிப்படையில் கண்டிப்பா நம்ம கலையரசன் தப்பிச்சிருவாப்ல, அப்சரா தப்பிச்சிருவாப்ல. ஓகேவா, கலையரசன் ஏன் மெயினா தப்பிப்பாருன்னா, அவர் இந்த வீட்டுக்குள்ள எல்லார்ட்டையும் ஜாலியா பேசியிருக்காரு, எல்லார்ட்டையும் ஜாலியா பேசுறாரு, ஒரு மாதிரி ஜாலியா சுத்திட்டு இருக்காப்ல. ஓகேவா, அவர் யார்கிட்டையும் டைரக்டா நேரா போய் சண்டை போடல. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா எல்லாரும் ஃப்ரீயா விட்டுருவாங்க. ஓகே அவன் தானே, அவனை ஓட்டு போட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃப்ரீயா விட்டுருவாங்க. அந்த வகையில் அவங்களாம் தப்பிச்சிருவாங்க. ஸோ இவங்க தான் மாட்ட போறாங்க. இந்த 9 பேர் தான் மாட்ட போறாங்க. இப்படி இந்த 9 பேர் மாட்டினா நீங்களே யோசிச்சு பாருங்க, யாருக்கு ஓட்டு போடுவீங்க? யாருக்கு ஓட்டு போடுவீங்க? 9 பேர் மாட்டினா யாருக்கு ஓட்டு போடுவீங்க? எனக்கு தெரிஞ்சு திவாகருக்கு ஓரளவு ஓட்டு வந்துடும். ஏன்னா இந்த வாரம் நாமினேஷன் இருந்திருக்காரா, அவருக்கு ஓட்டுகள் வந்துடும். ஆதிரை அவர்கள் ஓட்டுகளை வாங்கிடுவாங்க இந்த வாரம் நாமினேஷன் இருந்தனால. வியானாக்கு எங்கே இருந்தாச்சும் ஓட்டுகளை பொத்துட்டு வந்துடும், ஓட்டுகளை வாங்கிடுவாங்க. சுபிக்ஷா கஷ்டம், ரம்யா ஜோ இனிதான் தெரிய வரும் என்ன கதைன்னு சொல்லிட்டு. கெமி அவர்களுக்கும் எனக்கு தெரிஞ்சு ஓட்டுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததா எஃப்ஜே அவர் தான் கொஞ்சம் கஷ்டம். சபரிக்கும் ஓட்டுகள் வந்துடும். அடுத்த பாரு, இவங்கெல்லாம் தான் அங்கே பார்க்க வேண்டியிருக்குது. ஸோ இந்த ஓட் லிஸ்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுல இருந்து சுபிக்ஷா அவர்களை வெளியே தூக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா மற்ற யாரை தூக்குவாங்கன்னு தெரில, வியானா அவர்கள்லாம் தூக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ சுபிக்ஷா இல்லைன்னா எஃப்ஜே இந்த மாதிரி யாரையா வெளியே தூக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட கெஸ் படி 9 பேர், அதிகப்படி ஒரு 10 பேர் வர வாய்ப்பு இருக்கு ப்ரோ. ஸோ 10 பேர் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அப்சரா மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்க ப்ரோ, உங்களோட லிஸ்ட்டை சொல்லுங்களா. ஏன்னா நீங்கள் என்னோட பயங்கரமாக ஏதாவது கெஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ உங்களோட லிஸ்ட்டை சொல்லுங்க. டீலக்ஸ் ரூம்ல இருந்து யார் 3 பேர் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குவா, யார் 3 பேர் நாமினேஷன் ப்ராசஸ்ல மாட்டுவா, யார் நாமினேஷன் லிஸ்ட்ல வருவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான கெஸ்ஸை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. எனக்கு தெரிஞ்சு இருக்கு அடுத்த வாரத்துக்கான சம்பவம் இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது, ப்ரோ அடுத்த வாரமும் அந்த தண்ணி டாஸ்க் தொடர்ந்து வருமா ப்ரோ, தண்ணி டாஸ்க் தான் இருக்குமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்னோட கெஸ் படி பார்க்க போனால் இந்த சீசன் ஃபுல்லாகவே தண்ணி டாஸ்க் இருக்கும் ப்ரோ. இந்த சீசன் ஃபுல்லாகவே இவங்களை தண்ணிக்காக ஓட விடுறது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் கவனிச்ச வரதுக்கு அது அப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் மேபி மாற்றுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம். பட் நான் கவனிச்ச வரதுக்கு இந்த டெய்லி இந்த ப்ரோமோ கவனிப்பீங்களே, டெய்லி ப்ரோமோவோட கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி மாதிரி தான் ஒரு இது மாதிரி வச்சிருப்பாங்க. ஒரு மாதிரி அந்த டெம்ப்ளேட்டே தண்ணி டெம்ப்ளேட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்க போனால் இந்த சீசன் ஃபுல்லாகவே தண்ணி டாஸ்க் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரில வாரம் வாரம் வந்து கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி யார் அந்த தண்ணியோட மேனேஜர், யார் ஹெல்ப்பர் அப்படிங்கிறத அவங்க தேர்ந்தெடுக்கணும். ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு பலத்த போட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். துஷார் பயங்கரமான லக்கான ஆள் ப்ரோ. லாஸ்ட் வீக்கும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டாப்ல, இந்த வீக்கும் அவர் தலையாயிட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டாப்ல. ஸோ பயங்கர லக் இருக்கு அவருக்கு. ஸோ வரப்போகிற வாரங்களும் தொடர்ந்து இந்த மாதிரி கேம் ஆடி ஒரு 2-3 வாரங்கள் அப்படி கேப்டன் ஆகி ஒரு மாதிரி அவருக்கான இதை பதிவு பண்ணாருன்னா மேபி நிறைய வாரங்கள் தொடர்ந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் என்னன்னா டாஸ்க் வரணும் ப்ரோ. டாஸ்க் வந்தால் தான் இன்னும் நிறைய பேருக்கான அந்த ரியாலிட்டி தெரிய வரும், நமக்கு இன்னும் நிறைய பேருக்கான கெப்பாசிட்டி நமக்கு தெரிய வரும். ஓகே இவங்க இந்த டாஸ்க் இப்படி ஆடுவாங்க, இவங்க இப்படி பேசுவாங்க, இப்படி சண்டை போடுவாங்கன்னு சொல்லி நமக்கு தெரிய வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். வரப்போகிற வாரங்கள் நல்லபடியாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட கெஸ்ட்டை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது பார்க்கலாம்.